காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா அரிசி பருப்பு சாப்பாடு செய்ய போகிறோம். அதனால் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளின்னு போட்டிருக்கோம். சின்னோண்டு தக்காளி தான். ஒரு இங்கே பாருங்க, தனியாக தெரியுது பார்த்தீங்களா? சின்ன தக்காளி எவ்வளோ பெரிய சின்ன இதுதான், சின்ன தக்காளி. அப்புறம் ஒரு பூண்டு பல் ஒரு 10 பல் பக்கம், சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், கருவேப்பிலை தழை. வாங்க எபிசோடு உள்ளே போவோம், எப்படின்னு பார்ப்போம். காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா அரிசி பருப்பு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் சாப்பாட்டுக்கு. வாங்க தாளிப்புக்கு போவோம். எல்லாருமே ஸ்லீப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கடைசி வரையிலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னாச்சுன்னா கேஸ் எப்போ நிற்கணும் தெரியாது, சிலிண்ட்ரு சரியா அடுப்பு பற்ற வச்சுருக்குறோம், எரியுது. ஏசா தண்ணி சும்பிட்டோம், தாளிப்புக்கு வருவோம். கேஸ் இப்போ என்னாச்சுன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சிட்டான இந்த இது கொட்டி பார்க்குறோம். சீரகம் நல்லாவே காஞ்சிட்டு. ஆஹா ரொம்ப போச்சு. ஐயோ இது விற்கிற விலைக்கு இது வேறு இவ்வளவு போச்சா? சரி என்ன சின்ன தக்காளி வெங்காயம் போடுற, பூண்டு, மிளகா, கருவேப்பிலை, சிறுஞ்சீரகம் போட்டு நல்லா இதை வணக்கணும். அப்படி நல்லா வணங்கணும். நம்ம நல்லா வணங்கணும், கலர் மாறணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து இதில் போட போகிறோம். இப்போ ஆமாம் பாருங்கள். டட்டட்டான் 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 டட்டட்டான். ஒத்திப்போ இந்த ரிக்ஷா மாமா வண்டி வருது, ஓரமாக ஒத்திப்போ. அரிசி பருப்பு சோறு தான் ரெடி ஆச்சு 7:40க்கு. இதை போட்டு கொண்டு போய் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னாக்கா சாப்பாடு ரெடியாக இருக்கும், தம் ஆயிரும். சரியா? நம்ம போட்டு வந்தோம்னா போய் சாப்பாடு தம்மு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், வேறு என்ன. இங்கே பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அடுத்த இதில் சாப்பிடும்போது வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். எல்லோரும் கடைசி வரையும் ஸ்லீப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரு வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் இப்போ என்னாச்சுன்னா இங்கே பாருங்கள், மூடி வச்சுட்டோம். அடுப்பு எரியுதா, குக்கர் மூடி தாளித்து மூடி வச்சுட்டோம். நான் எப்போதுமே பார்த்தோம்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உலை வைக்கும்போது அடுத்தவன் பொழப்புக்கும் உலை வைக்காமல் எவனும் கெடுதல் எனக்கு இது பண்ண மாட்டான். எனக்கு உலை வைக்கும்போது சோத்துக்கு வயிற்றுக்கு பகவானை வேண்டி திருநூறு பீசி அதுக்கப்புறம் தான் உலை வைப்பேன். இன்றைக்கி நம்ம அது பண்ணல, ஏன்னா குளிக்கல, அதனால் பண்ணலை. அடுத்து எப்படி சாப்பாடு இருக்குன்றதை காட்டுறேன். ஸ்வீட் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நான் பாரதி வரியில் விதை குரலி. காய் இப்போ என்னாச்சுன்னா விசில் சவுண்டு வரப்போது, குக்கர் பாருங்கள். இது வருதா? அதாவது இந்த விசில் சவுண்டு வரும்போதே நம்ம செய்கிற அரிசி பருப்பு சோத்தோட மனமும் சேர்ந்து வரணும், கலந்த கலவையாக இருக்க வேண்டும். அதுதான் சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும். ஆமாம் கேஸ் இப்போ நம்ம அடுப்பத்து வச்சுட்டோம், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. திரும்ப விசில் சவுண்டு வருது பார்த்துங்க. விசில் சவுண்டு கேட்குதா 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 விசில் சவுண்டு. இப்போ நம்ம பல் விளக்க போகிறோம். வாங்க, அதுக்கு உண்டான தேவையான பொருள் ப்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ரெஸ்ஸையும் பேஸ்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணோம், பல்லு தீர்த்த போகிறோம். முதல்ல பல்லை தீர்த்தாமல் நம்ம சாப்பிடவே மாட்டோம். ஆமாம், பல்லை தீர்த்துட்டு தண்ணி மேலே வாத்துட்டு வந்து சாப்பிடுவோம். வாங்க காய்ஸ் இப்போ எப்படி பல்லு வளர்க்கணும் பார்த்தோம்னா, ப்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிறோம், இப்படி தடவிக்கிறோம். சரியா? ஆமாம், இதை இப்படி மூடி வச்சுடுறோம் கையோட. ஆமாம், இப்படி பல்ல ஈன்னு உதட்டு ரெண்டு திறந்துக்கிறோம். திறந்துட்டு இடிக்கிட்டே வைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் இடத்துல ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண வரோம்னா குளிக்க போகிறோம். வாங்க. அதுதான் இதுதான் குளிக்கிற பாத்ரூம். போய் பாட்டுங்க. நீங்களாம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும், அதில் குளிப்பீங்க. நான் அந்த பாத்ரூம் போய் குளிப்பேன். என்ன பண்ணுறது, கடவுள் கொடுத்தது நமக்கு இதுதான் தொட்டி. தண்ணி விளக்கு கொடுத்தீங்களா? சரி, நேரம் குறைவாக இருக்குது, 8 மணி ஆச்சு. ஸ்லீப் பண்ணாமல் கடை சொல்லுவாங்க.
நல்லா வந்துருக்கு, பரவாயில்ல. ஒவ்வொரு நாளைக்கு நல்லா வந்துடுது, ஒவ்வொரு நாளைக்கு மண்டை காய்ச்சல் ஆகிப்படுது, கொத்த கொத்தனை வந்துடுது. நமக்கு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. விதை விதையான இல்லை, இந்த மாதிரி ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். ஆமாம். சரி நண்பர்களே, வாங்க எல்லாம் சாப்பிட்றீங்களா? ஏன் ஆட்டமா அரிசி பருப்பு தான் செஞ்சேன், இன்னத்துக்கு ஆகாது. சரி, நேரம் குறைவாக இருக்குது.